இன்றைய எபிசோட் ஆரம்பமே ஒரு காமெடி கலந்த கன்ஃபியூஷன் காட்சியோட தான் தொடங்குது. மனோஜ் தன் ஃப்ரெண்ட் குடும்பத்துல நடந்த உறவுகள் பற்றி சொல்ற கதையே எல்லாருக்கும் தலை சுற்ற வைக்குது. யாருக்கு யார் தாத்தா, யார் தம்பி, யார் பேரன் என்று குழப்பம் மேல குழப்பம் சேர்ந்து போக, ரவிக்கு கோபமா சிரிப்பா என்று தெரியாத நிலை. கடைசில என் பிரச்சனை மறந்து போச்சு ரவி சொல்றது அந்த காட்சியோட ஹைலைட். இந்த லைட் காமெடி டோன்ல ஆரம்பமான எபிசோட் அடுத்த காட்சியிலேயே முழுக்க குடும்ப உணர்ச்சிகளுக்குள் நம்மை இழுத்து செல்கிறது. வீட்டில் சமையல் செய்ய ஆள் தேவைப்பட்டதால் ஒரு சமையல்காரி வீட்டுக்கு வருகிறாள். முதலில் அவள் பேசுற விதமே எல்லாரையும் சற்று அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சு, தனக்கான நிபந்தனைகள், மரியாதை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, இவை எல்லாம் விஜயாவுக்கும் பசங்களுக்கும் புதுசாக தோன்றுகிறது. நான் சமைக்கும் போது கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது, நான் ஒரு நாளைக்கு 5 காபி குடிப்பேன், சனி ஞாயிறு வேலைக்கு வரமாட்டேன் என்று அவள் சொல்வது அந்த வீட்டிலிருந்த சூழ்நிலையை ஒரு வேறு கோணத்தில் காட்டுகிறது. இதில் முக்கியமான திருப்பம் என்னவென்றால், வீட்டில் மருமகள்கள் யாரும் இல்லையே என்று அவள் கேட்கும்போது எல்லாரும் சற்று சங்கடப்படுகிறார்கள். இந்த வீட்டுல 4 ஆம்பளைகள் இருக்கீங்க, எனக்கு பாதுகாப்பு வேண்டாமா என்று அவள் கேட்கும் அந்த ஒரு வசனம், அந்த வீட்டின் தற்போதைய நிலையை நேராக முகத்தில் காட்டும் மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த வெறுப்பு, பிரிவு, மரியாதை இல்லாமை, இதெல்லாம் வெளிப்படையாக பேசப்படாத உண்மைகளாக இருந்தாலும் அந்த சமையல்காரி வாயிலிருந்து வெளிவரும்போது எல்லாரும் சற்றே தலையை குனிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அவள் கடைசியில் பொண்ணுங்க இல்லாத வீட்டுல லட்சுமி தங்கமாட்டா சொல்லிட்டு கிளம்புறது அந்த காட்சிக்கு ஒரு வலியான புள்ளி. அந்த வசனம் விஜயாவையும் பசங்களையும் யோசிக்க வைக்கிறது. மீனா இல்லாத வீட்டின் வெறுமை அவர்களுக்கு இன்னும் தெளிவாக உணரப்படுகிறது. அதற்கு பிறகு காட்சி முத்து, மீனா இடையே நடக்கும் உணர்ச்சி நிறைந்த உரையாடலுக்கு மாறுகிறது. முத்து அவளை சமையல் செய்ய ஆள் அனுப்ப வேண்டாம் என்று தடுக்க முயற்சிக்கிறான். அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மீனாவை இன்னும் காயப்படுத்துகிறது. நான் அந்த வீட்டுக்கு சமையல்காரியா அவள் கேட்கும் அந்த கேள்வி, அவள் மனசுக்குள்ள இருக்கும் வேதனையை முழுக்க வெளிப்படுத்துகிறது. முத்து உடனே தன் தவறை உணர்ந்து சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான். நீ இல்லாத அந்த வீடு எனக்கு இருட்டா தான் தெரியுது அவன் சொல்றபோது அவன் மனசுல இருக்கும் உண்மையான பாசம் வெளிப்படுகிறது. இந்த காட்சி முழுக்க கண்கலங்க வைக்கும் அளவுக்கு ரொம்ப மென்மையான உணர்ச்சி கொண்டது.